ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒயிட்னிங் க்ரீம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணதில் இதோட வடிகட்டிட்டு இதோட பால் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் ரொம்ப கரெக்டான ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு அந்த தேவையான நமக்கு அந்த பால் கிடைக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி இது என்னடா இது அழுக்கு தண்ணின்னு பார்க்காதீங்க. இது பொட்டேட்டோ துருவி அதோட தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் கழித்து தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு அந்த தண்ணி தேவையில்லை. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு பேஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்மளுக்கு அதுதான் தேவை. ஸோ பொட்டேட்டோ நல்லா துருவிட்டு அந்த வாட்டர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம வாட்டர் தனியாக அது கீழே ஸ்டார்ச் தனியாக கிடைக்கும் நமக்கு. அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி மிக்ஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பாத்திரத்தில் இதை நான் கொதிக்க வச்சுட்டேன். இந்த பால் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது முக்கியமாக சிம்மில் தான் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் கட்டியாக வரும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ அந்த கீழே கலெக்ட் பண்ண அந்த ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி இருக்கும், அதை ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது கூட ரா பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி சிம்மிலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சா. இது சூடாக இருக்குது. இது நம்ம நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டேன் நான். பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, க்ரீமோட கன்சிஸ்டன்சி இதுதான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒயிட்னிங் க்ரீம் கிடச்சிச்சு. நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் இப்போ பாருங்கள், என்னோடய ஹேண்ட் கொஞ்சம் நல்லா லைட்டாக க்ளோஷாக இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக இந்த க்ரீம் அப்ளை பண்ண நம்மளோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸு உங்களுக்கே தெரியும். இதுதான் அந்த க்ரீமு. இந்த க்ரீமை நான் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 டேஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தோன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா, க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு.